ஓகே. நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு ஸ்கின் ரிட்டச்சிங்கோட ஒரு முக்கியமான விஷயம் உங்க எல்லாருக்கும் நான் வந்து ஷேர் பண்றேன். அதாவது இப்போ நீங்க வந்து ஒரு பிம்பிள் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த மாரி ஒரு பிம்பிள்ஸ் வந்து நீங்க டார்கெட் பண்ணியிருக்கீங்க. சரிங்களா? இந்த மாரி இந்த பிம்பிள் வந்து டார்கெட் பண்றீங்கன்னா, நீங்க ஸ்டார்ம் டூல்ல வந்து ஆல்ட்ட யூஸ் பண்ணி குளோன் சோர்ஸ் எடுத்து, நீங்க இங்க ஆல்ட்ட பிடிச்சு கிளிக் பண்ணிட்டு, இங்க வந்து டெஸ்டினேஷன்ல பேஸ்ட் பண்றீங்க இல்லையா? இத வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஓகே 8 டைரக்ஷன்ல இருந்தும் நீங்க பண்ணணும். 8 டைரக்ஷன்ல இருந்தும் பண்ணணும். அதாவது இந்த இடத்துல இருந்துட்டு இந்த மாரி பண்ணணும். அதே மாரி இந்த இடத்துல இருந்துட்டு இந்த மாரி பண்ணணும். ஓகே. இந்த மாரி 8 டைரக்ஷன்ல இருந்தும் நீங்க பண்ணணும். இந்த மாரி ஒரு டைரக்ஷன்ல இருந்தும் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மாரி ஒரு டைரக்ஷன்ல இருந்தும் பண்ணணும். இங்க அதாவது சொல்ல வர பாயிண்ட் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. நம்ம ரவுண்ட் ஷேப்லயே நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணணும். அதாவது இந்த இடத்துல இருந்தும் இப்படி பண்ணணும். சரிங்களா? அதெல்லாம் நான் வந்து ரவுண்ட் அப் பண்ணியிருக்கிறது எல்லாமே சோர்ஸ். அதாவது எந்த டைரக்ஷன் தான் சொல்றேன் நானு. ஆனா பக்கத்துல பண்ணணும். எந்த ரேடியஸ்க்குள்ள நீங்க பண்ணணும்னா ரொம்ப பக்கத்துல. இந்த இடத்துல இருந்து காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல இருந்து காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணணும். இந்த இடத்துல இருந்து காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணணும். சரிங்களா? இப்ப புரியுதா? 8 டைரக்ஷன்ல இருந்து நீங்க பண்ணும்போது தான் உங்களுக்கு பெர்ஃபெக்ஷன் வந்து 100% இருக்கும். பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வந்து 100% இருக்கும். ஸோ அந்த மாரி பண்ணா தான் உங்களுக்கு வந்து அக்யூரேசி வந்து நல்லாயிருக்கும். இது எல்லாருக்குமே நான் சொல்ற பாயிண்ட் இது. நீங்க ஒப்பாசிட்டி வந்து எத்தனை பெர்சன்டேஜ் வைக்கணும்னு நான் சொல்லிட்டேன். 80%. ஓகே. நான் 80% தான். ஆனா என்ன பண்றீங்கன்னா, இங்கேருந்து காப்பி பண்ணி இப்படி பேஸ்ட் பண்ணீங்க. ஒரே டைம்ல நீங்க வந்து ஃபுல்லா அதாவது என்ன சொல்றதுன்னா, ஒரே டைம்ல நீங்க வந்து அந்த பிம்பிள் மேல ஃபுல்லா வந்து என்ன பண்ணக்கூடாது? அப்ளை பண்ணக்கூடாது. அந்த பிம்பிள்ஸ்க்கு மேல ஃபுல்லா அப்ளை பண்ணக்கூடாது. அந்த பிம்பிள வந்து நீங்க 4 பார்ட்டா பிரிச்சு, சரிங்களா? அந்த பெரிய பிம்பிள்ஸ் இருக்கிறத 4 பார்ட்டா பிரிக்கணும். சரிங்களா? 4 பார்ட்டா பிரிச்சு, அதாவது என்னன்னா, இத வந்து 4 பார்ட் அப்படி பிரிச்சுக்கோங்க. 4 பார்ட் வந்து பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு ஏரியா, அப்புறம் இந்த ஏரியா, அப்புறம் இந்த ஏரியா. அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த இடத்துல பிம்பிள் அப்படியே ஃபுல்லா அப்படி பண்ணிறாதீங்க. இப்படி பண்ணா தான் உங்களுக்கு அந்த இடம் வந்து பேட்சா தெரியும். ஸோ அந்த பேட்சா தெரியக்கூடாது. சரிங்களா? ஓகே. அப்போ இந்த இடத்துல நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்னா, ஆல்ட் எடுத்துட்டு இப்படி பேஸ்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? அடுத்தது இங்கேருந்து இப்படி பேஸ்ட் பண்றேன். அப்புறம் இங்கேருந்து இப்படி பண்றேன். ஸோ அப்புறம் இங்கேருந்து இப்படி பண்றேன். ஸோ இங்கேருந்து இப்படி பண்றேன். இங்கேருந்து இப்படி பண்றேன். இங்கேருந்து இப்படி பண்றேன். அப்புறம் 60% வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் இங்கேருந்து பக்கத்திலே, ரொம்ப தூரத்துலேருந்து எடுக்கக்கூடாது. பக்கத்திலே, இதுக்கு பக்கத்திலே, இந்த இடத்துக்கு பக்கத்தில் இப்படி. ஓகே. ஸோ அப்போ நம்ம இங்கேருந்து காப்பி பண்ணும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த இந்த இடத்துல நீங்கள் காப்பி பண்ணுறீங்கன்னா, அந்த இடத்துல ஸ்கின்னு மட்டும் நீங்கள் நினைக்கக்கூடாது. இந்த இடத்துல ஒரு லைட்டிங் இருக்கு இல்லையா? இதுக்கும் இந்த லைட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு தெரியுதா? ஸோ நீங்கள் கவனிக்க வேண்டியது 2 விஷயம். ஒன்று, அந்த இடத்துல ஸ்கின் டெக்ஸ்டர் நம்ம எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம். இன்னும் அதர் தென் அந்த இடத்துல வந்து லைட்டிங் இருக்கு. அந்த லைட்டையும் இங்கே காப்பி பண்ணுறோம். அப்போ அந்த இடத்துக்கு லைட்டிங்க்கும் நீங்கள் டெஸ்டினேஷனில் இருக்கக்கூடிய லைட்டிங்க்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டிங் வித்தியாசம் இருக்கும். அதுக்கு தான் நான் சொல்றது, எல்லா டைரக்ஷன்லேருந்து பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்ஃபில் ஆகிடும். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணேன்னா, இப்போ சேம் ஒப்பாசிட்டி வைக்கணுமா, இல்லை 60, 40 அந்த மாதிரி வைக்கணுமா? ஏன்னா முதல்ல வந்து நம்ம பண்ணிட்டோம். ஃப்ரெஷ்ஷாக தெரியும் போது உங்களுக்கு வந்து அது 100% வச்சுட்டோம். 60 to 40 தான் பண்ணணும். சேம் வைக்கக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து அதை கம்மி பண்ணிட்டீங்க. சரௌண்டிங்கை வந்து கம்மி பண்ணிட்டீங்க. ஸோ அதனால உங்களுக்கு 60, இப்போ நான் வந்து ஒரு 60 வச்சுக்கிறேன். 60 வச்சுட்டு 4 டைரக்ஷன்லேருந்தும் பண்ணுறேன். இது நான் வந்து ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும் நான் சொல்கிறேன். ஆனால் எல்லா இடத்துக்குமே இதுதான் பிரின்சிபல். இதுதான் வந்து ஃபார்முலா. எல்லா இடத்துக்குமே இதுதான் பொருந்தும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்பர் 3. ஏன்னா ஒப்பாசிட்டி இன்னும் கம்மி பண்ணிட்டீங்க. ஸோ அப்போ நம்பர் 30 ஒப்பாசிட்டி வச்சு இப்படியே பண்ணீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப நல்லா வரும். சரிங்களா? அப்புறமா நீங்கள் இந்த டூல் இருக்கு இல்லையா, பேட்ச் டூல். ஸோ பேட்ச் டூல் எடுத்து நீங்கள் ஃபைனலாக எடுத்துகிட்டு வந்து இது பக்கத்தில் இது மாதிரி பண்ணலாம். ஸோ பண்ணி பார்க்கலாம். ஓகே. இப்போ உங்களுக்கு 100% வந்து அக்யூரேசி கிடைக்குது. ஃபைனலாக நீங்கள் பேட்ச் டூல் வந்து யூஸ் பண்ணலாம். அந்த பேட்ச் டூலுமே நான் சொன்ன 8 டைரக்ஷனில் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும்.
டோட்டலாக ஒரே இடத்துல காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ நான் பண்ணுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்படி தான் பண்ணணும். இப்படி பண்ணால் தான் உங்களுக்கு அந்த இடம் வந்து தெரியாது. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணது தெரியக்கூடாது. ஓகே.